இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறீங்களா? நானும் நல்ல சுகமாக இருக்கிறேன். இப்போ ஓட்டம் வந்துட்டுது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மழை நல்லா பெய்யுது. புதிதாக நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க. தேங்க்யூ, மெனி தேங்க்ஸ். உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் கடவுளுடைய நாமத்தினாலே. ஓகே, நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறீங்களா? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். இப்போது நான் ஒரு ஆகாரம் செய்ய போகிறேன். கோழி பொரியல், கோழி காலில் பொரிக்க போகிறேன். அதுக்கு என்னென்ன செய்ததானதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. என்னோட கூட வாங்க, வந்து மிகவும் அவதானமாக கவனித்து நீங்களும் அதுக்குள்ளே செய்து சாப்பிடுங்க. அப்படியா? கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் இந்த சிக்கனை கீறி பண்ணுவோம். என்ன தேவையானது பாருங்கள். அந்த மேரினேஷனுக்கு பாருங்கள், குட்டி வெங்காயம், கார்லிக், ஜிஞ்சரும் கொஞ்சம் போடுவோம். இது எல்லாத்தையும் போட்டு ஆனியன், இந்த பெரிய ஆனியனில் ஒரு சின்ன துண்டு போடுவோம். அடுத்து இதுக்குள்ளே அந்த சீரகம், மிளகு அதுகள் போட்டு எல்லாம் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நான் அடிக்கிறேன். சீரகம், மிளகு, மஞ்சள் தூள் எல்லாம் போட்டிருக்கிறேன். அதோட க்ரீன் சில்லி ஆட் பண்ணுவோம். இந்த ரைட் சில்லியும் கொஞ்சம் போடுவோம். கழுவிங்க. லெமன் ஜூஸ் கொஞ்சம் விடுவோம். நிறைய சீட்ஸுகள் இந்த லெமனுக்கு. அப்பப்பா எப்படி தோண்டி எடுத்தால் பாருங்க. இதுக்குள்ளே வந்து லெமன் விட்டு நான் ஃபைனலாக சன்ஃப்ளவர் ஆயில் விடுறேன். பாருங்கள், இருக்கா அரைச்சிட்டு எப்படி பேஸ்ட் வருதுன்றதை உங்களை காட்டுறேன். இப்படி நல்லா ஃபைனாக அரைச்சிருக்கிறேன். இந்த பதத்தில் நீங்கள் அரைச்செடுத்து இப்போ நாங்கள் அப்ளை பண்ணுவோம். அந்த சிக்கன் வேறு மேரினேஷன் இருக்குது. ஆனால் ஏசியன் ஸ்டைலில் செய்யக்க அந்த ஸ்டைலு தான் டேஸ்ட்டுமாக இருக்கும். ஆகவே இது ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. டிரெக்டாக நாங்கள் இதை செய்யலாம். இன்றைக்கு பிள்ளைகள் நேற்றைக்கு அவர்கள் 3 நாள் இந்த ஹாலிடே. அப்போ அவர்கள் என்ன செய்தார்கள் கேட்டால், வெளியில் போய் இரவு தான் வந்தவ. இப்போ அவைக்கு ஒரு நல்ல ஒரு மெனு போட்டு கொடுக்கணும்னுட்டு நான் இதை செய்கிறேன். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணுறேன். அப்படின்னா நல்லா அந்த சாரம் நல்லா ஏறும். அது 1 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் அப்படி எல்லாம் விட தேவையில்லை. திடீரென்று நாங்கள் செய்யலாம். இது ஒரு நல்ல ஒரு டேஸ்டியாக வரும். நீங்கள் செய்து பாருங்கள். இப்போ நல்ல கிளைமேட் என்னென்னா மழை நல்லா கொட்டுது, ஓட்டம் வந்துட்டுது. ஆனபடியால் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி சாப்பாடு செய்யணும். இது பிள்ளைகளுக்கு பிரியமான ஒரு உணவு. இதை நான் செய்கிறேன். பாருங்கள், ஒரு மணித்தியாலத்தில் சிக்கன் ஃப்ரை பண்ணி பார்க்கலாம். நாங்கள் மூடி வைப்போம். இது பார்ப்போம் எப்படி இருக்குங்க கோழி. சூப்பராக இருக்குது. எல்லாம் பொரிஞ்சாட்டு நல்லா பொரியாட்டு பொரிஞ்சாலும் கூடாது. 1 மணித்தியாலம் பொரிஞ்சது காணும் தானே. ஆஃப்டர் 1 hour நான் இது எடுத்துட்டேன். எப்படி இருக்குது? நல்லா இருக்குல்ல? அதோட வேறு இதுகளும் செய்திருக்கிறேன். சீனி சம்பலும் போட்டு ரொட்டியும் போட்டு சாப்பிட மிகவும் சுவையாக இருக்கும். நீங்களும் இது போல் செய்து சாப்பிடுங்க. உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரிவிங்க. நான் உங்களிடமிருந்து விடைபெற போகிறேன். நிறைய நேரம் நான் கதைக்க விரும்பலை. நீங்களும் இதை பார்த்து கற்றுக்கொள்வது அவசியம். ஓகே, God bless you all. Stay happy. Bye.